வணக்கம் நண்பர்களே. இப்போது மும்பை சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 2 காமிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம டெர்மினல் 1லேருந்து இப்போ டெர்மினல் 2க்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த பஸ் நிற்கிது பார்த்திங்களா, இது வந்து அங்கே டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 2க்கு வரக்கூடிய பஸ். முன்னாடி பார்த்திங்கன்னா சத்ரபதி சிவாஜி அவருடைய அந்த சிலை வந்து வச்சுருக்காங்க. இந்த ஏர்போர்ட்டுக்கூட பேர் சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். பட் இது வந்து டொமஸ்டிக் ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரெண்டுமே இதுங்க இருக்குது. இப்போ நம்ம வந்து அகெயின் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை தான் இங்கே போக போகிறோம். ஏன்னா அம்ரித்சர் போகணும். ஸோ இங்கேருந்து தான் வந்து அம்ரித்சருக்கு வந்து ஃப்ளைட் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன எப்படி சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டிடம் பார்த்திங்கன்னா நல்ல வேலைப்பாடுகள் ரொம்ப அழகாக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பார்க்கும்போதே ஒரு பிரமிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தில் இருக்குது. நம்ம வேறு நிறைய ஏர்போர்ட்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த வீடியோக்குன்னு சொல்லி பார்த்து படம் எடுக்கும்போது அதனோட இதுவே வித்தியாசமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு. இது ஆக்சுவலாக செல்ஃபி பாயிண்ட். உள்ளேயும் பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லாமே ஒரு ஹை சீலிங். அப்கோர்ஸ் ஏர்போர்ட்னால் அப்படி தான் இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த ஃப்ளைட் ஆப்ரேட்டர்ஸோட கவுண்டர்ஸ் இருக்குது. ஸோ லக்கேஜ் செக்இன் வந்து இந்த பகுதியில் தான் பண்ணுறாங்க. ஏன்னா லக்கேஜ் கொடுத்துட்டு போர்டிங் பாஸ் போயிட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக்இன் இருக்குது. லக்கேஜை கொடுத்துட்டு செக்யூரிட்டி செக்இன் முடிச்சாச்சுன்னா உள்பக்கம் போயிடலாம். உள்ளே போயிடுச்சுனாக்கா இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா செக்கிங் பாயிண்ட்ஸையும் தாண்டி வந்திருக்கக்கூடிய இடம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து அமைச்சிருக்காங்க. செல்ஃபி பாயிண்ட். நிறைய பேர் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே அந்த ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்த ஒரு நினைவாக உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி பாயிண்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பகுதி நம்ம போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் மால் மாதிரியான ஒரு ஏரியா. பார்த்திங்கன்னா எல்லா வகையான கடைகளும் இங்கே இருக்குது. கார் ஷோரூமில் வச்சுருக்கிற மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்துட்டு ஷோரூமில் போய் வாங்கிக்கிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நிறைய வித்தியாசமான எல்லாமே கிடைக்கக்கூடிய கடைகள் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் என்ன மாதிரி பொருட்கள் விற்பனையாகும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் அழகு சாதன பொருட்கள் அந்த மாதிரி, அதாவது சின்ன சின்ன அழகு சாதன பொருட்கள் அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. அதை விட பார்த்திங்கன்னா இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான கடை. அது வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லிக்யூர் ஷாப். லிக்யூர் ஷாப்னால் ஒரு சாதாரணமாக நினச்சிட வேண்டாம், ஒரு பெரிய லிக்யூர் ஷாப். பார்த்திங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான டிசைனில் என்னென்ன மாதிரியான அந்த கர்டன்ஸு பாட்டில்ஸு. நீங்கள் லிக்யூர் வந்து சாப்பிட்றமோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம். பட் அதை பார்க்குறதுக்கே வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குது. அந்த மாதிரி பல்வேறு சேஃபில் வந்து பாட்டில்ஸு பல்வேறு சைஸில் பார்த்திங்கன்னா 2 லிட்டர் 5 லிட்டர் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க. அது இவ்வளோ தான் வெரைட்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட முடியாது. அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் போயிட்டு தான் இருக்குது. எவ்வளோ பாட்டில் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் அடுக்கி வச்சுருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்களேன். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், கஸ்டமர்ஸ் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே ப்ரைஸ் லிஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டு என்ன பிராண்ட் வேணுமோ பார்த்து வாங்கிக்கலாம். அஃப்கோர்ஸ் என்ன தான் சொன்னாலும் ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பார்க்குறதோடு நிறுத்திக்கிட்டால் பிரச்சனை இல்லை. அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் அவங்கவுங்க கண்ட்ரோல், ரொம்ப லிமிட்டடாக சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு நல்லது. அதனால் லிக்யூர் ஷாப் ஒரு பார்வைக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு கடையாக இது இருக்குது. இந்த லிக்யூர் ஷாப்பு தாண்டி சுற்றிலும் பார்த்திங்கனாக்கா நிறைய ஈட்டரிஸ் இருக்குது. அவ்வளோ கடைகள் வித்தியாசமான, அதாவது என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது, சப்வே, மெக்டொனால்ட்ஸ், டொமினோஸ், இந்த மாதிரி எல்லா ஈட்டரிஸும் அங்கே இருக்குது.
இப்போது நான் அதெல்லாம் தாண்டி அந்த கேட் நம்பர் 65ங்கிறது எங்களோட கேட்டு, அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ அங்கே வந்து மேலே உட்காரும் பகுதியில் உட்காந்துட்டு அங்கேருந்து வந்து சுற்றிலும் வந்து கொஞ்சம் இந்த வீடியோஸ் எடுத்திருக்கேன். இந்த பகுதி பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக பேட்ரி கார். ஏன்னா இந்த நடந்து போகிற தூரங்கிறது வந்து ரொம்ப அதிகம். ஸோ நடக்க முடியாதவங்களுக்கு பேட்ரி கார் இருக்குது. அதேமாதிரி எலவேட்டர்ஸும் இருக்குது. இந்த இதுக்கு பார்க்குறீங்க இல்லைங்களா, இதில் வந்து எலவேட்டர்ஸ் இதுலேயும் போய்க்கலாம், பேட்ரி கார் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட 90 கேட் இருக்குது. நம்ம கேட் வந்து 65. இந்த 65லேயும் ஏபின்னு வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து ஒரு பர்டிகுலர் கேட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் போயிடுது. அப்போ வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஏர்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி பாருங்களேன். ஒவ்வொரு கேட்லேயும் பாருங்கள், இந்த ஃப்ளைட் வந்து நிற்கிறதுக்கோ போய் ஏறுறதுக்கு இந்த மாதிரியான அமைப்புகளெல்லாம் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். இது கீழே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டு இது வந்து ஆக்சுவலாக நம்ம டைரெக்டாக ஃப்ளைட்டில் போய் ஏறிக்கலாம். அந்த மாதிரி இடம் தான் இந்த கேட். சில கேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து இந்த டைரெக்டாக இந்த பிளாட்ஃபார்ம் இந்த இடத்துக்கு வராது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இந்த தனியாக இந்த ஸ்டேர்ஸ் உள்ள வண்டி நிற்கிது பார்த்திங்களா. இந்த வண்டிகை வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் தூரமாகவே நிற்கும். ஃப்ளைட் அங்கே தெரியுது பாருங்களா, ரொம்ப கொஞ்சம் தூரமாகவே நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து இறங்கி நடந்து வர முடியாது. அதனால் நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ மேபி ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி கூட நிறுத்திடுவாங்க. ஸோ அங்கேருந்து இறங்கி பஸ்ஸில் வந்து இந்த பில்டிங்கு வர மாதிரி இருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ளைட்டில் போர்ட் ஆயாச்சு, ஃப்ளைட்டும் எடுத்தாச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா அந்த ரன்வேலேருந்து போகும்போது அந்த நைட் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஏர்போர்ட் லைட்ஸு, கீழே இருக்கக்கூடிய லைட்ஸு எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. அதே சமயம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா இப்போது டேக் ஆஃப் ஆகுது ஃப்ளைட். இப்போ மும்பை ஏர்போர்ட்லேருந்து நம்ம இப்போ மேலே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. இப்போது வே ஸ்டார்டட் டேக் ஆஃப் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இப்போது மேலே போக போக மும்பை சிட்டியுடைய அழகு அப்படியே தெரியுது பாருங்களேன், லைட்ஸ் எல்லாம். ஸோ நம்ம அப்படியே மேலே உயரமாக போக போக அந்த கீழே இருக்கக்கூடியது அப்படியே சிறுத்து காட்சி அளிக்குது. ஸோ மும்பை சிட்டி ஸ்கை வியூ. ஸோ மேலிருந்து ஸ்கை வியூவில் அது மும்பை சிட்டி வந்து தெரியுது. ஓகே, இப்போது சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 2 அங்கே இருந்து கிளம்பியாச்சு. நேற்று டெர்மினல் 1 வந்து அங்கேருந்து டெர்மினல் 2 வந்தாச்சு. டெர்மினல் 2லேருந்து அம்ரித்சர் கிளம்பியாச்சு. ஓகே, கிளம்பி இப்போ அம்ரித்சரும் வந்து சேர்ந்தாச்சு. காலையில் 10:05க்கு கோயம்புத்தூரில் கிளம்பணும். பட்டு இங்கே அம்ரித்சருக்கு வந்து சேர்ந்தது நைட் 9 மணி. இடையில பார்த்திங்கன்னா 12:20க்கு மும்பை டெர்மினல் 1 வந்தாச்சு. ஆனால் சாயந்தரம் 6:40க்கு தான் திரும்பவும் எங்களுக்கு ஃப்ளைட்டு மும்பை டெர்மினல் 2லேருந்து அம்ரித்சருக்கு. ஸோ அந்த 2 ஃப்ளைட்டு மாறி வந்தாச்சு. 2வதுலேயும் வந்து முடிச்சு இப்போ அம்ரித்சர் வந்து சேர்ந்துட்டோம். இந்த அம்ரித்சர் ஏர்போர்ட் பார்த்திங்கனாக்கா ஒரு வகையில் இதுவும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விட கொஞ்சம் பெருசுன்னே சொல்லலாம். இதுதான் அதில் பாருங்கள்.